ஈரான் மற்றும் யெமன் ஹவுதிகளுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அதிரடியாக களமிறங்கியிருக்கக்கூடிய சோமாலியா அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய தடைகளும் சோமாலியாவின் கடற்பிரதேசத்திற்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட சோமாலியா போராளிகளின் தாக்குதல்களும் விரிவடையும் எதிர்ப்பற்றுக்களும் தரமான சம்பவங்களும் குர்திஸ்தான் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஈரானும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் குர்திஸ் படைப்பிரிவுகளை பாதுகாப்பதற்காக களமிறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க படைகளும் ஈரானினுடைய அதிரடியான வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனைகளும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியினால் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்து அல்லது பதவி நீக்கப்பட்ட அமெரிக்க கடற்படையினுடைய தலைமை செயலாளர் ஈரானுக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்த பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் அவர்களை கொத்து கொத்தாக வேட்டையாடிய ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் F-15 போர் விமானங்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விமானிகள் ஈரானுக்கு வழங்கியுள்ளார்களா? காசா மற்றும் லெபனானிய களமும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடியிருந்தது. அதாவது பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான பலஸ்தீனிய நிலத்தை முழுமையாக அபகரித்து பலஸ்தீனிய நிலத்தை கொள்ளையடித்து ஆக்கிரமிப்பை உருவாக்கி பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றி பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்து பலஸ்தீனிய மக்களை துரத்தி அடித்து 78 வருடங்கள் கடந்துவிட்டன. இவ்வாறு பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய சொந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த நக்பாவையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுதந்திர தினமாக கொண்டாடுகின்றது. இப்படியான நிலைமையில் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் இன்னுமேனி அடிமை அரபு நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்து பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்கள் துரத்தி அடிக்கப்பட்ட சம்பவத்தினை நக்பாவை இந்த அடிமை அரபுகள் கொண்டாடுகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து பலஸ்தீனிய மக்களுடைய நக்பாவை இவர்கள் அங்கீகரிக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த அடிமை அரபுகளுடைய செயற்பாடுகள் அருவருக்கத்தக்க செயற்பாடுகளாகும். அடுத்து காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலமாக காசா முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. வடக்கு காசாவினுடைய பெய்ட் லாஹியா, பெய்ட் ஹனூன் பிரதேசங்களை இலக்கு வைத்தும் மஞ்சளிலே கருகாமில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்று இரவு முழுவதும் வடக்கு காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பலஸ்தீனிய மக்களுடைய கூடாரங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று மத்திய காசாவினுடைய கிழக்கு பிரதேசமான புரூஜி கிழக்கு பிரதேசத்திலே 4 வான்வழி தாக்குதல்களும் நுஷத் முகாம் பிரதேசத்திலே 3 வான்வழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று தெற்கு காசாவினுடைய கான் யூனிஸ் பிரதேசத்திலும் ரஃபாவினுடைய வடக்கு பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் கான் யூனிஸினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பீரங்கி தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே 3 பலஸ்தீனிய பெண்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 25க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இன்று காலை வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த வாகனத்திலே பயணித்த 4 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 3 பேர் பெண்களாகும். காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறி பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்களையே மேற்கொள்கின்றது. அதே நேரம் அடிமை மத்தியஸ்தர்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை கண்டுகொள்வதும் இல்லை. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் நான் பல விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஐநாவினுடைய அமைதி படைகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே ஐநாவின் அமைதி படையிலே இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டிருந்தார். மேலும் தற்போது படுகாயமடைந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிப்பாயும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்களை லெபனானிய அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்ச அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். அத்தோடு லெபனானுக்குள்ளே
ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான பிரான்சினுடைய சில அதிகாரிகளும் பிரதிநிதிகளும் தற்போது லெபனானுக்குள்ளே களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசீத் பின் ஃபர்ஹானும் லெபனானிலே களமிறங்கியுள்ளார். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஒவ்வொரு யுத்த நிறுத்த மீறல்களுக்குமான பதிலடி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்தத்தை மீறி 5 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற விதத்திற்கு அமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 5 பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானை இலக்கு வைத்து எத்தனை தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதற்கு பதிலடியாக நாங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களுக்கு ஈடாக லெபனானின் அல் காந்தாராவினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 25க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறைந்தது 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று டைபாவினுடைய எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து கவசதெறிப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து அவர்களை சுற்றி வளைத்து இந்த கவசதெறிப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான கவசதெறிப்பு ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனால் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு சொந்தமான 2 ராடர் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய தளங்களையும் அளித்துள்ளார்கள். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இடையிலான தாக்குதல்களும் மோதல்களும் தொடர்கின்றன. யுத்த நிறுத்தத்தை மீறக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பதிலடிகளை வழங்கி வருகின்றார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் தற்போது கச்சா எண்ணெயினுடைய விலையானது மேலும் படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்களும் நெருக்கடிகளும் ஏற்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரமும் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தற்போதே பல நாடுகளில் பொருளாதார நெருக்கடிகள் உச்சத்தை தொட்டுவிட்டன. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த பொருளாதார நெருக்கடிகளும் விலையேற்றமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் தற்போது இந்த நெருக்கடிகளை ஓரளவாவது குறைப்பதற்கு ரஷ்யா மற்றும் ஈரான் எண்ணெய்களுக்கான தடைகளை இன்னும் 30 நாட்களுக்கு நீக்கியுள்ளார்கள். மேலும் அமெரிக்க கருவூலத்துறையினுடைய இந்த செயற்பாடுகள் ஈரானினுடைய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேச முற்றுகையானது அமெரிக்கா மற்றும் மேற்குலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதனையும் உறுதி செய்கின்றது. அத்தோடு சர்வதேச சந்தையை ஏமாற்றுவதற்காக பங்குச் சந்தையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக எண்ணெய் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக அண்ட புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் பல போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாலும் தற்போது இந்த போலி பிரச்சாரங்களும் சர்வதேச சந்தையில் எடுப்படுவதாக இல்லை. ஈரானுக்கு எதிரான போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் உலக பொருளாதாரம் ஒரு சமநிலையை நோக்கி நகரும் என அமெரிக்க ஆய்வாளர்களே தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி நகர்கின்றது. அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் பல மடங்கினால் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்காவுக்குள்ளே எரிபொருள் வெளியேற்றம் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு உச்சழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இவை அனைத்தும் சர்வதேச ஊடகங்களினால் வெளிப்படுத்தப்படுவதில்லை. டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் இவை அனைத்தையும் மூடி மறைப்பதற்காகவே எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றார்கள். மேலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருப்பதனால் அதிகளவான நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்கள் அமெரிக்காவை நோக்கி நகர்வதாக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதனால் அமெரிக்காவுக்கு அதிகளவான லாபம் கிடைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் களத்தினுடைய யதார்த்தம் அவ்வாறல்ல. அதிகளவான நாடுகள் விலை உயர்ந்த அமெரிக்க எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கு விரும்புவதில்லை. மேலும் பல மில்லியன்
$1 செலவழித்து அமெரிக்க எண்ணெயை பெற்றுக் கொள்வதை விட ஈரானோடு ஒருங்கிணைத்து ஈரானுக்கு வரியை செலுத்திவிட்டு ஈரானிடமிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்வதே அதிகளவான நாடுகளுக்கு இலகுவான விடயமாகவும் இலாபமான விடயமாகவும் காணப்படுகின்றன. இதற்கமைவாகவே இன்றைய தினம் தென்கொரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானில் களமிறங்கியுள்ளார். ஈரானோடு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி ஈரானுக்கு வரிப்பணத்தை செலுத்தி ஈரானிடமிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காகவே இன்றைய தினம் தென்கொரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானில் களமிறங்கியுள்ளார். எனவே அந்த புல்கன் டொனால்ட் ட்ரம்ப் அதிகளவான எண்ணெய் கப்பல்கள் அமெரிக்காவை நோக்கி வருகின்றது என்று போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் அவ்வாறல்ல என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையானது மிகப்பெரிய தோல்வியாகும். இதனை தற்போது அமெரிக்க ஊடகங்களே தொடர்ச்சியாக செய்திகளாக வெளியிட்டு வருகின்றன. கடந்த 40 நாட்களுக்குள் மாத்திரம் ஈரானின் 308 எண்ணெய் கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்து சென்றுள்ளன. ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எண்ணெய் விநியோகம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. ஒரு நாளைக்கு 9,85,000 பீப்பா எண்ணெய்களை ஈரான் சீனாவுக்கு விற்பனை செய்கின்றது. அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த எண்ணெய் வியாபாரத்தில் எந்தவிதமான வீழ்ச்சியும் ஏற்படவில்லை என சர்வதேச நிறுவனங்களே தற்போது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். 47 வருடங்களுக்கு மேலாக பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் பல மாற்று வழித்திட்டங்களை பயன்படுத்தி மாற்று பாதைகளை பயன்படுத்தி ரகசிய வழிமுறைகளை பயன்படுத்தி எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஈரானுக்கு அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையானது ஒரு பொருட்டே அல்ல. இதனால் தான் தற்போது அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையானது தோல்வி அடைந்துள்ளது. மேலும் ஈரானினுடைய எண்ணெய் வியாபாரம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. அடுத்து அண்ட புலுகன் இன்னும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். ஈரானியர்கள் 8 பெண்களை தூக்கிலிடுவதற்கு இருந்தார்கள். அவர்களுக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு இருந்தது. மேலும் என்னுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக இவர்களுக்கான மரண தண்டனை நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கான தண்டனைகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ட புலுகன் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக ஈரானினுடைய நீதித்துறையானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. 8 பெண்களுக்கு ஈரான் மரண தண்டனை விதிக்கப் போவதாக தெரிவித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களும் செய்திகளும் போலி செய்திகள். ஆதாரமற்ற ஈரான் எதிர்ப்பு பிரச்சாரங்களை நம்பி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போலி செய்திகளை வெளியிடுகின்றார். யாருக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும், எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதனை ஈரானினுடைய நீதித்துறை தான் தீர்மானிக்கும். மேலும் ஈரானினுடைய நீதித்துறையானது சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது என நீதித்துறையினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு கடந்த 3 நாட்களாக அதிகளவான மொசாட் உளவாளிகள் தூக்கிலிடப்பட்டு வருகின்றார்கள். ஈரானிய பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான உளவாளி ஒருவரும் தூக்கிலிடப்பட்டுள்ளார். அதே போன்று மொசாட் உளவு பிரிவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சில வியாபாரிகளும் தூக்கிலிடப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த மொசாட் உளவாளிகளை முழுமையாக தூக்கிலிடுவதற்கான அவர்களுக்கான மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய நீதித்துறையானது சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து நேற்றைய தினம் பாகிஸ்தான் எல்லை பிரதேசத்தின் வழியாக ஈரானின் கிழக்கு பிரதேசத்தினுடைய எல்லை வழியாக பயங்கரவாத குழுக்கள் பிரிவினைவாத குழுக்கள் நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஜெய்ஷ்-இ-அதில் பயங்கரவாதிகள் ஈரானுக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் இவ்வாறு நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த பயங்கரவாதிகள் நுழைந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் தரமான தாக்குதல்களை கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களிடமிருந்து அதிகளவான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஈரானின் கிழக்கு பிரதேசத்தின் வழியாக தரைவழி தாக்குதலை மேற்கொள்ளும் நோக்கத்தோடு இந்த பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படையை சேர்ந்த 2 உயர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் F-15 போர் விமானத்தினுடைய ரகசியங்களை ஈரானுக்கு வழங்கியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த 2 விமானப்படை உயர் தொழில்நுட்ப வல்லுநர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படையை சேர்ந்த 2 விமானிகளையும் கைது செய்திருந்தார்கள். இவர்களும் ஈரானினுடைய உளவாளிகளாக செயற்பட்டுள்ளார்கள். மேலும் கிரிப்டோ கரன்சி மூலமாகவே ஈரான் இவர்களுக்கு பணத்தை வழங்கி இருப்பதாகவும் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு F-15 போர் விமானத்தினுடைய தகவல்களை ரகசியங்களை இவர்கள் வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த ரகசியங்களை பெற்றுக்கொண்டதற்கு பின்பே ஈரான் F-15 போர் விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் தற்போது F-35 போர் விமானம் மற்றும் இன்னும் ஏனைய மிக முக்கியமான போர் விமானங்களுடைய ரகசிய தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விமானிகள் ஈரானிடம் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ஈரான் இஸ்லாமிய வல்லரசின் நீதித்துறையினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட போருக்கு எங்களுடைய கடற்படையினர் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள். தாக்குதல் நடத்தக்கூடிய அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிப்பதற்காக எங்களுடைய விசேட கடற்படையினர் தயாராகவே இருக்கின்றார்கள். அதிவேக படகுகள் மற்றும் ட்ரோன்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய படையே குகைகளுக்குள் தயாராக இருக்கின்றன. மேலும் இந்த படைகள் சரியான நேரத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய கடற்படையினர் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் 2 சரக்கு கப்பல்களை கைப்பற்றக்கூடிய காணொளிகள் வெளியாக இருந்தன. இந்த காணொளியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது ஈரானிய கடற்படையை சேர்ந்த 33 வேக படகுகள் ஒரு குகைக்குள்ளே இருந்து அதிரடியாக வெளியேறி இந்த கப்பல்களை கைப்பற்றியுள்ளன. மேலும் இந்த குகையானது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய குகையா அல்லது கடற்கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குகையா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இவர்கள் எவ்வாறு எங்கிருந்து வந்தார்கள் என்பதனை செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலமாகவும் உறுதி செய்ய முடியவில்லை. மேலும் இவ்வாறு அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கும் அமெரிக்காவின் ஏனைய கப்பல்களை மூழ்கடிப்பதற்கும் அவற்றுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானிய கடற்படையினர் தயாராக இருக்கின்றார்கள். மேலும் ஈரானிய கடற்படையினரை அமெரிக்க இராணுவத்தினால் தோற்கடிக்க முடியவில்லை. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் பீலன் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்தை இவரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது தற்போது அமெரிக்க கடற்படையினுடைய மிக முக்கியமான தலைமை அதிகாரியாகவே கடற்படை செயலாளர் செயற்படுகின்றார். இவருடைய தலைமைக்கு கீழால் தான் ஒட்டுமொத்த அமெரிக்க கடற்படையும் செயற்படுகின்றது. எனவே தற்போது இவர் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பது அல்லது இவரை நீக்கியிருப்பது ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்க கடற்படையின் தோல்வியை உறுதி செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க இராணுவத்திற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைகளையும் உறுதி செய்கின்றது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு அமெரிக்க இராணுவம் சிதைவடைந்து வருகின்றது. களத்தினுடைய யதார்த்தமான உண்மையும் இதுதான். அடுத்து நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க ஊடகங்கள் மாத்திரமே செய்திகளை வெளியிடுகின்றன. பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களும் நாளைய தினம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு உச்சக்கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஈரானிய தலைமைகள் அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு இன்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளார்கள். எங்களுடைய முன் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரையில் நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை. இதிலிருந்து நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை. யாருக்கு அழுத்தத்தை வழங்க வேண்டும் என்பதனையும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். எனவே நாளைய தினம் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஈரானிய தலைமைகள் அவற்றிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நாளை இரவு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. அடுத்து சோமாலிய அரசாங்கம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. பாபல் மண்ட பிரதேசத்தினூடாகவும் ஏடன் வளைகுடா பிரதேசத்தினூடாகவும் சோமாலியாவினுடைய கடற்கரை பகுதிகளினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான எந்த ஒரு சரக்கு கப்பலையும் எண்ணெய் கப்பலையும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என அறிவித்திருந்தது. மேலும் இந்த அறிவிப்புகளுக்கு பின்பு இன்று மாலை வேளையில் சோமாலியாவின் கடற்பிரதேசத்திற்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த சரக்கு கப்பலை பின்வாங்க செய்யும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு போராளிகள் சிறிய படகுகள் மூலமாக குறித்த சரக்கு கப்பலை முற்றுகையிட்டு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்தினூடாகவும் பாபல் மண்ட பிரதேசத்தினூடாகவும் நுழைவதற்கான தடைகளையும் விதித்துள்ளார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த சரக்கு கப்பலானது பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சோமாலியாவுக்குள்ளே 2 பிரிவினைவாத குழுக்கள் பயங்கரவாத குழுக்கள் பண்ட்லேண்ட் சோமாலிலாந்து என்கின்ற பிரதேசங்களை பிரித்துள்ளார்கள். முன்னைய காணொலிகளில் இவை தொடர்பாக நான் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் சோமாலிலாண்டும் பண்ட்லேண்ட் பிரதேசமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த பண்ட்லேண்ட் மற்றும் சோமாலிலாந்து பிரதேசங்களை அங்கீகரித்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த பிரிவினைவாதிகளை முழுமையாக ஆதரிக்கின்றது. இப்படியான நிலைமையில் சோமாலியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் யமன் ஹவுதிகளும் சோமாலிய அரசாங்கத்தோடு பல பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் சோமாலியாவுக்குள் இருக்கக்கூடிய பண்ட்லேண்ட் மற்றும் சோமாலிலாந்துக்கு எதிராக யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்காக சோமாலியாவுக்குள்ளே எதிர்ப்பற்றுக்களையும் பலப்படுத்தி இருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய சோமாலிலாண்டையும் பண்ட்லேண்டையும் முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக ஈரானும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பல வேலை திட்டங்களை சோமாலியாவிலே மேற்கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாகவே பல எதிர்ப்பற்று குழுக்களும் சோமாலியாவில் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த எதிர்ப்பு குழுக்களுக்கு சோமாலிய அரசாங்கமும் முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் செங்கடல் பிரதேசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளில் உள்ள பல எதிர்ப்பு குழுக்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் வழிநடத்துகின்றார்கள். இவை தொடர்பாக நான் முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன்.
தெரிவித்துள்ளே. எனவே தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த எதிர்ப்பு குழுக்களுடைய விரிவாக்கத்தையும் மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஆப்பிரிக்காவினுடைய கொம்பு பிரதேசத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய அழுத்தத்தினை ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அடுத்த கட்ட போரில் ஆப்பிரிக்காவிலிருந்தும் பல ஆச்சரியங்கள் நிகழப் போகின்றன. செங்கடல் பிரதேசத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் பல ஆச்சரியங்கள் களமிறக்கப்பட போகின்றன என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரானும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவும் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக ஈராக்கினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்க இராணுவத்தினர் நேரடியாக களமிறங்கியிருந்தார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வான்படையும் போர் விமானங்களும் முழுமையாக களமிறங்கி ஈரானிய ட்ரோன்களை ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தன. இருப்பினும் ஈரானும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் இதற்கு பிறகு தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பிரிவினைவாத குழுக்களுக்கு எதிராக ஈரானும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் உச்சக்கட்ட தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வார்கள். அடுத்து நள்ளிரவு வேளையில் ஈரான் அதிரடியான வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டிருந்தது. ஈரானுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களோ ஏவுகணை தாக்குதல்களோ மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. அடுத்த கட்ட போருக்கு தயாராகும் வகையிலேயே ஈரான் இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய அதிகளவான விமானப்படை போர் விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்கின்றன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றன. எனவே தற்போது நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.